இந்தியாவோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கும் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி நிலைநிறுத்தப்பட்டிருக்க நம்மளோட ஃபார்வர்டு ஏர்பேசஸில் இருக்க விமானத்துக்கும் மிகப்பெரிய த்ரெட் இந்த பாகிஸ்தான் சார்பிலிருந்து சமீப காலமாக வர்றது ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பிலிருந்து அஃபிஷியலாக ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட விமானங்கள் எப்போ வேணால் பாகிஸ்தானோட ட்ரோனோட தாக்குதலுக்கு ஈடுபடுத்தப்படலாம்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில தான் இந்தியாவோட விமானங்கள் எல்லாமே உஷார் நிலையிலையும் இந்தியாவோட பார்டர் ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு எதிராக செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணுறதுக்காக கூடிய சீக்கிரத்தில் இந்திரஜால் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமையும் நம்மளோட ஆர்மி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கிட்டத்தட்ட உலகத்திலேயே ரொம்பவும் டென்ஷன் அதிகமாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்க ஒரு முக்கியமான பார்டர்னா இந்த இடத்த சொல்லலாம். இந்த பார்டரை ஒட்டி நிறைய இடத்துல நம்மளோட இந்தியன் ஆர்மி கிட்டத்தட்ட ஃபுல் பார்டரையுமே ஃபென்சஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தீவிரவாதிகளும் உள்ள இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரூட் ஆகி வந்துட முடியாத மாதிரி. ஆனால் இதையும் மீறி நிறைய இடத்துல இந்த பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவங்க இந்தியாவோட சோல்ஜர்ஸை ஒரு பக்கம் திசை திருப்பிட்டு அவங்களோட சோல்ஜர்ஸையும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பயங்கரவாதிகளையும் இந்தியாவுக்குள்ளே எப்படியாச்சும் அனுப்பிடணும், இந்தியாவுக்குள்ளே ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம பக்கம் இருக்க இந்தியன் சோல்ஜர்ஸ் ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் கண்ணை முழிச்சு நம்ம நாட்டுக்காக நம்ம உழைக்கணும், நம்ம நாட்டோட பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு உள்ளே வர ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளே வரவங்களை கண்காணிக்கிறதுக்காகவும் நிறைய இடத்துல நிறைய அப்சர்வேஷன் டவர்ஸையும் சரி, இன்னும் நிறைய இடத்துல அட்வான்ஸ்டு ட்ரூப்ஸையுமே கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதனால இந்த பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. நம்மளால் நம்மளோட சோல்ஜர்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பயங்கரவாதிகளையும் கண்டிப்பாக இந்த எல்லையை கிராஸ் பண்ணி உள்ளே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி இது நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த டைமில் தான் பாகிஸ்தான் எப்படி யோசிக்கிறாங்க, நம்ம ஆட்கள் போனால் தானே அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி சுட்டு தள்ளிடுறாங்க, இல்லை நம்ம ஆட்கள் போனால் தானே அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது, நம்ம ஏன் ட்ரோனை வச்சு இந்த இந்தியாவுக்கும் இந்தியாவோட ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடாது, இந்தியன் சைடில் இருக்க நார்மல் சிவிலியன்ஸையும் எப்படி இந்த ட்ரோனை வச்சு நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயுமே அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பார்டர் ஒட்டி இருக்க ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ரீஜன்லாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான சப்ளைஸை எப்படி கொடுக்குறது, இவங்களுக்கு தேவையான உதவிகளை எப்படி பண்ணுறது, இவங்க மூலயமா சில பொருட்களை கொடுத்து அங்கே இருக்க யூத்ஸை மொத்தமாக எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக திரும்ப வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பல கட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வேறு எதுவுமே இல்லை, ட்ரோன்ஸ் தான். ட்ரோன்ஸ்னு சொன்ன உடனே ரொம்ப சைஸில் பெருசாக ரொம்ப பெரிய பெரிய அட்டாக் ட்ரோன்ஸ் அனுப்பி தான் நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு இவங்களை சேதாரத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அது எதுவுமே கிடையாது. வெறும் 2 கிலோ அளவில் இருக்க ட்ரோன்ஸையும் அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 1-1.5 கிலோ அளவில் இருக்க வெறும் சின்ன குவாட் குவாப்டர்ஸை வச்சுமே இந்தியன் ஆர்மிக்கு மிகப்பெரிய தலைவலிகளை இந்த பாகிஸ்தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. தலைவலின்னதும் நம்மளோட ஆர்மி பேசஸ் மேலே இந்த ட்ரோன்ஸை வச்சு பெரிய தாக்குதல் நடத்த முடியுமான்னு நினைக்காதீங்க. இதை யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த யூத்ஸ்க்கு, அதாவது நம்மளோட சைடில் இருக்க யூத்ஸ்க்கு போதைப் பொருட்களை விநியோகம் பண்ணுறதுக்காகவும் நிறைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸை பயன்படுத்துறதுக்காகவும் இந்த ட்ரோன்ஸை ஒரு ஏஜென்ட் மாதிரி இந்த பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைடு இந்த குவாட்காப்டர்லாம் மேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆன்லைனில் கிடைக்கிற பொருட்களை வச்சு இந்த வகையான ட்ரோன்ஸை யாரால் வேணால் ஈஸியாக உருவாக்க முடியும். இப்படி உருவாக்கப்படுற இந்த ட்ரோனில் நிறைய ஒரு கிலோலேருந்து 2 கிலோ அளவில் இருக்க நிறைய போதைப் பொருட்களை இது கூட அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்டில் பறக்க வச்சு எல்ஓசியை கிராஸ் பண்ணி நம்மளோட ரீஜியனுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ட்ராப் பண்ண வைக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இங்கே நம்ம சைடில் இருக்க தீவிரவாதிகளுக்கு, அதாவது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்க அந்த இடத்துக்கு வந்து இந்த பார்சல்ஸை ரிசீவ் பண்ணி, கீழே ட்ராப் பண்ணப்பட்ட பார்சல்ஸை ரிசீவ் பண்ணி இங்கே இருக்க யூத்ஸை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதே டைப்பில் நிறைய அம்யூனிஷன்ஸ், அது கிரனேட்ஸாக இருக்கலாம் இல்லை பிஸ்டல்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து லோக்கலாக அந்த இடத்துல ஒரு சதி திட்டம் தீட்டுறதுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கும், ஏன் அங்கே இருக்க மக்களை கொல்றதுக்குமே இந்த வகையான ட்ரோன்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ட்ரோன் பண்ண ட்ராப்லேருந்து நிறைய கிரனேட்ஸையும் நிறைய அம்யூனிஷன்ஸையும் ஜம்மு காஷ்மீரில் இருக்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கைப்பற்றினாங்க. ஒருவேளை அந்த பேக்கேஜ் மட்டும் அங்கே இருக்க தீவிரவாதிகளுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த கிராமத்தில், அந்த கிராமம் மட்டும் இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ பெரிய தாக்குதல் அன்றைக்கி நடந்திருக்கும், எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்றது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயம். இப்படி ஒரு பக்கம் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ட்ரோன்ஸை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
அதிகப்படியான கண்காணிப்புகள், நம்மளோட ஃபார்வர்டில் ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது, நம்மளோட ஃபார்வர்ட் பேசஸ் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி விமானங்களை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன்ஸை வச்சுமே பாகிஸ்தான் அதிகப்படியான தகவல்களை சேகரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு பண்ணுற வரைக்கும் நம்மளோட இந்தியன் ஆர்மி சும்மா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் பாகிஸ்தான் பண்ணுற அட்டம்ப்ட்ஸ் தான். சில விஷயங்களில் தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது, மற்ற எல்லாமே முறியடிக்கப்படுது. நிறைய ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நியூஸில் வரும். நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், பஞ்சாப் செக்டரில் இந்த மாதிரி ஒரு ட்ரோன் உள்ள ஹெராயினோட வந்துச்சு, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரோன் வந்து ஆர்ம்ஸோட உள்ள இன்ட்ரூட் ஆக ட்ரை பண்ணுச்சு, அதை நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் ட்ரோன்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடிக்கிறோம் இன்னைய வரைக்குமே. இருந்தாலும் சில ட்ரோன்கள் இன்னமும் நம்ம கண்களுக்கு தெரியாமல் இந்தியாவுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கலாம், மேபி வந்துட்டு கூட இருக்கும். இப்போதைக்கு இந்த ட்ரோன்ஸால் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 500க்கும் அதிகமான ட்ரோன் சைட்டிங்ஸ் மட்டுமே இந்த எல்ஓசி ரீஜியனில் அதிகப்படியாக இந்தியன் ஆர்மியால் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 2022 மட்டுமே 300க்கும் அதிகமான ட்ரோன் சைட்டிங்ஸ் நம்ம அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய ட்ரோன்ஸில் கிட்டத்தட்ட எல்லா ட்ரோன்ஸையுமே நம்ம சுட்டு வீழ்த்திருக்கோம். இந்த ட்ரோன் சைட்டிங்ஸ் எல்லாமே அதிகபட்சமாக 75% நம்மளோட பஞ்சாப் ரீஜியன்லையும், மிச்சம் இருக்க 15% ஜம்மு காஷ்மீர்லையும், 10% ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிகளிலும் இருக்குது. பஞ்சாப் ரீஜியனில் தான் இந்த மாதிரி அதிகமான ட்ரோன்ஸை இவங்க ரொம்பவே யூஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை மட்டும் சொல்லலை, மேபி பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸை இந்த பாகிஸ்தான் சப்போர்ட்டட் டெரரிஸ்ட்க்கு கொடுத்து நம்மளோட பேசஸ் மேலே கூட கூடிய சீக்கிரத்தில் ஒரு தாக்குதலை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு தாக்குதல் பண்ணுறதுக்கான முயற்சியாவது அவங்க பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, இந்த வகை ட்ரோன்களை வச்சு தாக்குதல் நடத்திட்டா நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா, பெரிய பாதிப்பு ஏற்படாது. சின்ன சின்ன விஷயங்களில் பாதிப்புகளை அவங்களால ஏற்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நம்மளோட ரன்வேஸில் சின்ன டேமேஜை பண்ணுறது. முதல்ல அதுக்கு அந்த ட்ரோன்ஸ் நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி தாண்டி உள்ளே வரணும். அந்த இடத்துல நிறைய ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்திடுவாங்க. அதையும் மீறி உள்ளே வந்தால் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு பதில் சொல்லணும். அதையும் தாண்டி உள்ளே வந்தால் தான் இந்த அளவுக்கு பிரச்சனை. மேபி இதில் 2வது ரீஜன்லேயே இந்த எல்லா ட்ரோன்ஸுமே மொத்தமாக அழிக்கப்படும். ஒருவேளை அதையும் மீறி உள்ளே வந்து தாக்குதல் நடத்திட்டாலும் பெரிய இழப்புகள் ஏற்படாது, சின்ன சின்ன இழப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த பக்கம் நம்மளை திசை திருப்பிட்டு இந்த பக்கம் தீவிரவாதிகளையோ இல்லை பாகிஸ்தான் சப்போர்ட்டட் வேறு டெரரிஸ்டையோ உள்ளே அனுப்புறதுக்கு, எல்ஓசி தாண்டி அனுப்புறதுக்கு இந்த பாகிஸ்தான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸை நம்மளோட பார்டர் ஒட்டி நிலைநிறுத்தி வச்சுருக்கோம். நிறைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமே வச்சுருக்கோம். ஆனால் இது எல்லாம் பத்தாது. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக தான் இந்தியா கிட்ட உலகத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த, உண்மையிலேயே உலகத்திலேயும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்திரஜாலுங்கிற ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இருக்குது. உலகத்திலேயே ஒரு சின்ன நானோ சைஸ்லேருந்து மைக்ரோ சைஸில் இருக்க ட்ரோனை கூட அழிக்க முடியும்னா அது இந்த ஒரு சிஸ்டத்தால் அதை மட்டும்தான் அழிக்க முடியும். இப்போதைக்கு அது டெஸ்டிங் ஃபேஸில் ஃபீல்டில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்னும் 2 இல்லை 3 வருஷத்துக்குள்ளே ப்ராக்டிக்கலாக இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளோட இந்தியாவில் தான் நம்ம மொத்தமாக உள்நாட்டில் தயாரிச்சிருக்கோம். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஆன்டி ட்ரோன் ஷீல்டை நம்மளோட பார்டரை ஒட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Here is India's first AI-powered anti-drone system. A Hyderabad-based robotics firm has unveiled a state-of-the-art autonomous anti-drone system. The name of the company is Green Robotics. This is the first time any such system has been developed in India, powered by artificial intelligence. The system is called Indrajaal. It is capable of providing an integrated security mechanism against moving threats. இந்த இந்திரஜால் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமோட முக்கியமான சிறப்பு அம்சமே என்னன்னா, இதில் 3 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் ஜோன், அடுத்தது என்கேஜ்மெண்ட் ஜோன், அடுத்ததாக நோவே ஜோன்னு சொல்லிட்டு இதை 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் முதல் ஜோனுக்குள்ளே இந்த ட்ரோன்ஸ்கள் வரப்போவே இதில் இருக்க லோ ஃப்ரீக்வன்சி சீக்கர்ஸ் மூலயமாகவும் இந்த ட்ரோன்ஸ் உள்ளே வர்றது கண்டுபிடிக்கப்படுது. 2வது என்கேஜ்மெண்ட் ஜோனுக்கு வர்றதுக்குள்ளேயே அது எந்த விதமான ட்ரோனாக இருந்தாலும், ஆர்ம்டு ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் ஏர்கிராஃப்ட்ஸாக இருந்தாலும் இல்லை லோயர் ரேடார் கிராஸ் செக்ஷன் இருக்க மிசைல்ஸாக இருந்தாலுமே இந்த என்கேஜ்மெண்ட் ஜோனுக்கு வரதுக்குள்ளேயே இதில் இருக்க, அதாவது இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ன்றது வெறும் ஒரு கன் ஒரு மிசைல் யூனிட் கிடையாது. இது ஒரு மல்டிபிள் இல்லை சீரியஸ் ஆஃப் வெப்பன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இதோட ரேடார்ஸோ இல்லை இதோட ஃப்ரீக்வன்சி அப்சர்வேட்டர்ஸோ இந்த ஒரு ட்ரோனை லொக்கேட் பண்ணதுக்கப்புறமா முதல்ல அதை மிசைல்ஸ் வச்சு அழிக்கலாமா, இல்லை இதுக்கு எதிராக ஒரு ட்ரோனை இன்னொரு ட்ரோனை அனுப்பி அழிக்கலாமா, இல்லை லேசர் வெப்பன்ஸ் மூலயமா இதை அழிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனோட டைப்புக்கும் இல்லை உள்ளே வர அந்த ஏரியல் த்ரெட்டோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி இது முதல்ல அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த என்கேஜ்மெண்ட் ஜோனுக்கு வரதுக்குள்ளேயே அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிரும். அதை தாண்டி அடுத்து இருக்கிறது தான் நோவே ஜோன். இந்த நோவே ஜோனுன்றது கிட்டத்தட்ட 100% எந்த ஒரு த்ரெட்டும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜோன் தான். ஒருவேளை இந்த என்கேஜ்மெண்ட் ஜோனில் ஒரு சில ட்ரோன்ஸ்கள் தப்பிச்சாலும் அடுத்த செட் ஆஃப் மிசைல்ஸை வச்சோ இல்லை அடுத்த செட் ஆஃப் வெப்பன்ஸை வச்சோ
பை மேனுவலாகவும் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடவும் எங்கேஜ் பண்ணக்கூடிய ஜோன் தான் இந்த நோவே ஜோன்னு சொல்கிறாங்க. இந்த நோவே ஜோனை தாண்டி எந்த ஒரு மிசைலாலையும் எந்த ஒரு ட்ரோனாலையும், அது சைஸில் வெறும் 100 கிராம் இருக்க ட்ரோனாக இருந்தாலும் சரி, இல்லை 1 டன் அளவில் இருக்க ட்ரோனாக இருந்தாலும் சரி, எதுவுமே இந்த நோவே ஜோனை தாண்டி வராதுன்னு சொல்லிட்டு இதை உருவாக்கிட்டு இருக்கவங்க 10% அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போதைக்கு இது உலகத்திலேயே இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டமாக இருக்குது. இதை கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்மளோட பார்டருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும், நம்மளோட ஏர் பேசஸ்க்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்ல இதை சிவிலியன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சிட்டியவே இதோட கண்ட்ரோல்குள்ளேயும் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவிலியன் பர்பஸ் இல்லாமல் கவர்மெண்ட் பர்பஸ்ன்னு இருக்கும்ல, முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இல்லை முக்கியமான பேங்க்ஸ், அந்த மாதிரி இடத்தையுமே இந்த ட்ரோனோட சர்வேலன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும். மிலிட்ரி பர்பஸ் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவுமே இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே டெக்னாலஜி வைஸ் இல்லாமல் நம்மளோட மக்களை இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தயார்படுத்தணும். ஆல்ரெடி பாகிஸ்தானோட பார்டரை ஒட்டி இருக்க பகுதிகளில் நிறைய ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரி ஆன்டி ட்ரோன்ஸ், இந்த மாதிரி ட்ரோன்ஸ் உள்ளே வந்தால் என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரோன் சைட்டிங்ஸை நீங்கள் பார்த்தா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது பார்டரை ஒட்டி மட்டும்தான் நடக்குன்ற எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. நேற்று இஸ்ரேலுக்கு நடந்தது நாளைக்கு இந்தியாவுக்கு என்னைக்கு வேணால் நடக்கலாம். அதனால இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்குமே இதை பற்றி பேசிக்கான ஒரு நாலேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் இல்லை எல்லா முக்கியமான கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கவங்களுக்கும் இந்த ட்ரோனை பற்றின ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டால் தான் இது மக்களுக்கு போயிட்டு முழுமையாக சேரும். ஏன்னா இந்தியாவை சுற்றியுமே த்ரெட் இருக்குது. நம்ம நினைக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம கேரளாவில் இருக்கோம், ஆந்திராவில் இருக்கோம், பாண்டிச்சேரியில் இருக்கோம், நமக்குலாம் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவோட எல்லா பகுதிகளுமே த்ரெட் இருக்குது. நாளைக்கு ஒரு போர் சூழல் வந்துட்டாலோ இல்லை நாளைக்கு இந்தியாவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரும்பிட்டாலோ ஸ்ரீலங்காவில் இருந்து கூட நமக்கு பிரச்சனைகள் வரலாம், த்ரெட் வரலாம். அப்படி ஒரு வேளை ஸ்ரீலங்கான்றது நமக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான த்ரெட்டும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்ன்றது எல்லா மக்களுக்குமே ஒரு பேசிக் அளவுலையாவது கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜியை இன்னுமே இந்தியாவில் அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் இந்த ட்ரோன்ஸை உருவாக்குறவங்களுக்கு நிறைய முன்னுரிமைகளை கொடுத்துக்கிட்டு வருது. நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபண்டிங் கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த ட்ரோன் செக்டாரில் நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கணும், நம்ம உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒட்டுமொத்த உலக மார்க்கெட்டில், ட்ரோன் மார்க்கெட்டில் இந்தியாவை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகும். ஏன் உச்சத்தில் வைக்கணும்னே சொல்லலாம். உடனே சில பேர் வரலாம், அமெரிக்கா கிட்ட அது இருக்குது, அமெரிக்கா கிட்ட இது இருக்குது, ரஷ்யா கிட்ட அது இருக்குது, இவங்க கிட்ட இது இருக்குது, சைனா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட என்ன இருக்குன்றது நமக்கு 2ஆம் பட்சம் தான். நம்ம செலவு பண்ணி ஒரு பொருளை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறத விட நம்மளே நமக்கான டெக்னாலஜி கண்டுபிடிப்போமே. அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணால் அதுதான் நமக்கு என்றைக்குமே பெஸ்ட்டானது. அதுதான் என்றைக்குமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி அறிவிப்புகளை கவர்மெண்ட் கொடுக்குறது ஒரு பக்கம் டிஃபென்ஸ் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணாலும், இந்த டிஃபென்ஸ் செக்டார் ரிலேட்டடாக இருக்க இந்த ட்ரோன்ஸ் அந்த மாதிரி படிக்கக்கூடிய நபர்களுக்கும், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த ட்ரோன்ஸை பற்றி யாரெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் மட்டும் கிளிக் ஆகிடுச்சு, இல்லை உங்களோட ஐடியா பெட்டராக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே அந்த ட்ரோனை பற்றின ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்கும் இல்லை அதை பற்றி இன்னும் ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் நிறைய ஃபண்டிங் கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சான்சஸ் உங்கள் யாருக்காச்சும் கிடச்சிது, இல்லை இந்த மாதிரி ட்ரோன்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனல் இயரில் பண்ணுற ப்ராஜெக்ட்டை கூட இது ரிலேட்டடாக பண்ண முடிஞ்சால் இன்னுமே சந்தோஷம். அதுவுமே உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ்க்கும் இந்தியாவோட ஆர்மிக்கும் இந்த அளவுக்கு த்ரெட்டை பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை அப்படி பாகிஸ்தானிலேருந்து அதிகமாக இந்த மாதிரி த்ரெட் வந்தால் இந்தியா அதை பார்த்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாற்றங்கள் வினா மாற்றமே விடை, மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கே.